பறிப்பதும் இனப்படுகொலையின் ஒரு அம்சம் என்று ஐநாவினுடைய மனித உரிமை பிரகடனம் தெளிவாக கூறுகின்றது. அந்த வகையிலே 48 இருந்து ஆரம்பித்த நாங்கள் மனித படுகொலைகளை 56, 58, 1977, 83 என்று தொடர்ந்து அதை தொடர்ந்து இலங்கை அரச படைகளினால் முள்ளிவாய்க்கால் கடற்கரையோரம் நந்தி கடலோரத்திலே ஆயுத போராட்டம் மிக கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நேரம் வரை கொல்லப்பட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த பொதுமக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிலே முன்னிறுத்தி ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை நினைவேந்தல் வாரம் அன்று மே 12ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். இன்றைக்கு 5வது நாள். முதல் நாள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே 600 பேர் கடத்தப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. அதிலேதான் யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி பாடசாலை மாணவி சாந்தி குமாரசாமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட ராணுவத்தினரால் ஒன்று புதைக்கப்பட்டு அவரை தேடி சென்ற அவரது தாயார், அவருடைய சகோதரன், அயல் வீட்டுக்காரர்களும் கொன்று புதைக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே எங்களுடைய முதல் நாள் நினைவேஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. இதே போல 2வது நாள் நினைவேஞ்சலி நிகழ்வுகள் நல்வெட்டித்துறையிலே ஒரு நூல் நிலையத்துக்குள்ளே இளைஞர்களை அடைத்து வைத்து அவர்கள் 36 பேரை சுட்டு அந்த குண்டு வைத்து தகர்த்து அவர்கள் உடலங்கள் சிதறி பலியானார்கள். அதே போல ஒரு வாய் பேசாத இளைஞன் உட்பட வரிசையாக நிற்பக்க வச்சு சுட்டுக் கொன்றார்கள். இவ்வாறு பல படுகொலைகள். மானிப்பாய் நவாலியிலே விமான குண்டு வீச்சிலே 150க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் கிழக்கு மாகாணத்திலே கோணேஸ்வரியினுடைய பிறப்புறுப்புகளிலே கிரனேட்டை வெடிக்க வைத்து படையினர் கொலை செய்தார்கள் அம்பாறை மாவட்டத்திலே. ஆகவே இதுபோல கொக்கட்டிச்சோலை படுகொலை நடக்க எத்தனையோ படுகொலைகள், புதுக்குடியிருப்பு படுகொலை, இருந்த இடங்கள் எல்லாமே படுகொலைகளாக கைலந்தனை படுகொலை போல எத்தனையோ படுகொலைகள் இந்த கிழக்கு மாகாணத்திலே அந்த இலங்கை அரச படைகளினால் செய்யப்பட்டு மிகப்பெரிய விலையை கொடுத்தது கிழக்கு மாகாணம் தான். கடைசி நேரத்திலே தான் முள்ளிவாய்க்காலிலே பல்லாயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்னர் ஒவ்வொரு குடும்பத்திலும் விசேட அதிரடி படையினரால் கொல்லப்படாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு இலங்கை அரசு படைகளுடைய கொடூரம் நடைபெற்றது. ஆகவே எதிர்காலத்திலே எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஊரிலே அந்த ஒருவரிடம் வரும் பொழுது அந்த அனுஷ்டிப்பதற்கு மேலதிகமாக இந்த நேரத்திலே அந்தந்த இளைஞர்கள் 10 பேர், 5 பேர், 20 பேர் சொல்லப்பட்ட இடங்களிலே அனுஷ்டிப்பதும், அதே போல இந்துக்கள் அந்த விளக்கீடு செய்கின்ற பொழுது தீபம் ஏந்துவதை போல, நாங்கள் நத்தாருக்கு தீபம் ஏந்துவதை போல நாங்கள் எல்லோரும் இரவு நேரங்களிலே தீபம் ஏற்றி அதை நாங்கள் ஒரு தமிழருடைய தேசிய துக்க நாளாக அனுஷ்டிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேண்டும். சர்வதேச விசாரணை மூலம் தான் நீதி வேண்டும். அதன் மூலம் தான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே எங்களுடைய தாயகத்திலே எங்களை நாங்களே ஆள முடியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கௌரவ ருவான் விஜயவர்தன கூறுகின்றார், 5-6 பேருடன் சிவாஜிலிங்கம் இதை அனுஷ்டிக்கின்றார். அது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. நாங்கள் 5 பேருடன் அனுஷ்டிக்கின்றது உங்களுக்கு கவலை அளிக்கின்றது என்றால் உங்களுடைய படைகள் சிறப்பாக செய்யப்படுகின்றீர்கள் சொல்கிறீர்கள். 1000 உதாரணங்களை சொல்லலாம். எத்தனையோ மக்களை அகதி முகாமில் இருந்து பந்தாறு மூலையிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட 150 பேர் எங்கே என்று இன்று வரை தெரியவில்லை, கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற நிலைமைதான் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே 3 பேர், 5 பேர் என்று. அந்த நேரத்திலே நாங்கள் நேரடியாக கிழக்கு மாகாணங்களுக்கு அன்றைய ஜனாதிபதி பிரேமதாசா காலத்திலே வந்து ஒவ்வொரு அகதி முகாம்களையும் பார்த்துவிட்டு திரும்பி எழுது. அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கௌரவ கோவிந்தன் கருணாகரன் அவர்களும் நானும் நேரடியாக இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று அரசியல் செயலாளராக இருந்த திரு ஹரன் அவர்களை சந்தித்து நிலைமைகளை சொன்னோம். ஆகவே கொல்லப்பட்ட பத்திரிகைகளுக்கு சொன்னோம், அரச படைகளால் கொல்லப்படுகின்றார்கள். அரச படைகளால் கொல்லப்பட்டதை அரசாங்கம் மூடி மறைக்க முடியாது. நேற்று குமுதினி படுகொலையை நெடுந்தீவிலே நடத்தினோம். 7 மாத பெண் பச்சிளம் குழந்தை சுகாசினி குதறப்பட்டார். அது பயனட் கத்திகளால் குத்தி கொண்டார்கள். வயது போனவர்களை கொன்றீர்கள். 7 மாத பச்சிளம் குழந்தையை கொள்வதுதான் நம்மளுடைய படைகளுடைய நாகரிகம். ஏன் நாளைய தினம் நாங்கள் மன்னார் உயிலங்குளத்திலே அனுஷ்டிக்க போகின்றோம். 100க்கும் மேற்பட்ட பயணிகளோடு வந்த அந்த பேருந்து வழிமறிக்கப்பட்டு சுட ஆய்த்தப்பட்ட பொழுது வில்லியம் என்கின்ற சிங்கள நடத்துனர் சொல்லியிருக்கிறார்,
என்னை நம்பி வந்தவர்களை நீங்கள் சுட முடியாது. அப்படி என்றால் என்னை சுட்டுவிட்டு நீங்கள் சுடுங்கள் என்று சொன்னவுடன் முதலாவது அந்த வில்லியம் என்ற அந்த சிங்கள பெருமகன் சுட்டுக் கொல்லப்பட்டு இழுத்து வீசப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மடு வீதியிலே குடியிருந்த மடரோட் என்று சொல்லப்படுகின்ற மடத்தவாலயத்து பக்கத்திலே இருந்த அந்த சிங்கள குடும்பங்களிலே இருந்தவர் தான் அந்த வில்லியம். அவருடைய மகன் பின்னாளிலே விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொண்டார். ஆகவே விஜயவர்தன் அவர்களுக்கு, ருவான் விஜயவர்தன் அவர்களுக்கு தெரிய வேண்டும், உங்களுடைய படைகளை பற்றி நீங்கள் நச்சாட்சி சொல்ல வேண்டாம், சர்வதேச விசாரணை மூலம் நீங்கள் நிரூபியுங்கள். ஏன் ஐநா அமெரிக்காவுக்கும் படைக்கு போனீர்களே, கெய்டிக்கு என்ன நடந்தது? எத்தனை பேர் பாலியல் வல்லுறவுப்படுத்தினீர்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், தண்டப்படம் கூட செலுத்தினீர்கள். ஆகவே வெள்ளை அடிக்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிறீர்கள் பதிலடி கொடுப்போம் என்று. நாங்கள் பதிலடிகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் நடுவீதியிலே போராடுகிறோம், நடுவீதியிலே சாக தயாராக இருக்கிறோம். நாங்கள் இதுவரை தப்பி இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய கட்டித்தனவில்லை, அதிர்ஷ்டம். ஆகவே உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஆகவே இந்த பக்கத்தில் இருந்த புதுக்குடியிருப்பிலே ஒரு சம்பவத்தை தொடர்ந்து போன மினி பஸ்ஸிலே சென்றவர்களுடைய சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பிணங்கள் 2 உடலங்கள் 2-3 நாட்கள் அழுகிய நிலைமையிலே தான் மிகச் சிரமத்தின் மத்தியிலே மீட்கப்பட்டது. இனப்படுகொலை என்பது தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் கதறலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைவு கூறுவதால் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே காலையிலே மதியம் திருகோணமலையிலே 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். விசேட அதிரடி படையினரால். அந்த விசேட அதிரடி படையினர் தான் கொன்றார்கள் என்று அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் 5 பேர் கௌரவ சம்பந்தனையா தலைமையிலே சந்தித்த பொழுது சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? இன்று வரை விசாரணை இல்லை. எல்லாருக்கும் காதுகளுக்கு கூடாகத்தான் சுடப்பட்டது. அந்த இடத்திலே இன்றைக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு இது மிகப்பெரிய மட்டு அம்பாறை மிகப்பெரிய விலையை கொடுத்தது. அது வீரமுனை படுகொலை. அவ்வாறு எத்தனையோ படுகொலைகளை தாண்டி இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, மலையகம், இலங்கை தீவு பூராகவும் இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறது.